வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பதிவு மற்றும் சீனியாரிட்டி விவரங்கள். தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள சமீபத்திய சீனியாரிட்டி பட்டியலை பற்றின முழுமையான தகவலை தான் நம்ம பார்க்கலாம். 2026 இந்த சீனியாரிட்டி பட்டியல் என்ன விளக்குகிறது? ஏப்ரல் 2026 வரையிலான பதிவு விவரங்கள், கல்வி தகுதி அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட வேலை தேடுவர்களின் எண்ணிக்கை மற்றும் மாவட்ட வாரியான கட் ஆஃப் தேதிகள் ஆகியவற்றை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ள வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை 4000 திட்டம் குறித்து குறிப்பிட்டு அதற்கு தகுதியுடைய வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை புதுப்பித்ததன் அவசியம் இது வலியுறுத்துகிறது. பதிவு எண்ணை மீட்டெடுக்கவும் புதிய பதிவுகளை மேற்கொள்ளவும் தேவையான வழிமுறைகளை இந்த தொகுப்பு உங்களுக்கு வழங்கும். பல்வேறு அரசு பணிகளுக்கு முன்னுரிமை பட்டியலை ஆன்லைனில் எவ்வாறு சரிபார்ப்பது மற்றும் இடஒதுக்கீடு வாரியான சீனியாரிட்டி விவரங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆதாரத்துடன் விளக்கிறதுங்க. ஸோ பார்த்துக்கலாம் என்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாமே இதில் ஏற்கனவே நமக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அலுவலர்களால் நமக்கு இணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தகவலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் அங்கங்கே வந்துட்டுருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பு பதிவு சீனியாரிட்டி இதை பேஸ் பண்ணி தாங்க நமக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு துறையின் கீழே ஏப்ரல் 30, 2026 வரை பதிவு செய்தவர்களின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் மற்றும் சீனியாரிட்டி குறித்த முக்கியமான தகவல்கள். பதிவு விவரங்கள் மொத்தம் 28 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 30, 2026 நிலவரப்படி தமிழக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 28,57,257,231 பேர் அதிகாரப்பூர்வமாக பதிவு செஞ்சுருக்காங்க. மாநில வாரியாக பார்க்குறப்ப 12 லட்சம் ஆண்களும் 16 லட்சம் பெண்களும் 231 திருநங்கைகளும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இளைஞர்களின் எண்ணிக்கை இதில் அதிகமாக இருக்குது. 19 to 30 வயது வரைக்கும் 10 லட்சம் பேரும், 31லேருந்து 45 வயது வரைக்கும் 10 லட்சம் பேரும் இருக்காங்க. கல்வி தகுதி இதெல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையங்கள் பதிவு புதுப்பித்தல், வேலையில்லா இளைஞர்களின் உதவித்தொகை கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் போன்ற அனைத்து வேலைகளையுமே இலவசமாக வழங்குகிறது. மேற்கூறிய அனைத்து சேவைகளும் இந்த employment-exchange.gov இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏதேனும் தகவல் பெறப்பட்டால் தயவுசெய்து இந்த உதவி கட்டுப்பாட்டு அறையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பவர், முதலாளி, இந்த மாதிரி டாக்குமெண்ட், சமீபத்திய வேலைகள், வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை பேர், எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, யாரெல்லாம் இதற்கு செலக்டட் ஆகியிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக செக் பண்ணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே உங்களில் இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி கேண்டிடேட்டில் இருக்காங்க. 1/9/2025 டேட்டாபேஸில் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி டேட்டாபேஸ் என்றைக்கு எடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டுரும். மதுரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இப்போ சீனியாரிட்டி லிஸ்ட்டில் கலந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. கல்வி தகுதி வாரியான விவரங்கள் அப்படின்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ 20 லட்சம் பேர், 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 16 லட்சம் பேர், பட்டதாரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி அறிவியல் பார்த்திங்கன்னா 3.86 லட்சம் பேர், கலை 2.72 லட்சம், பொறியியல் 1.9 லட்சம் பேர். ஓகேங்களா? ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சுமார் 2 லட்சம் பேர் வரைக்கும், முதுகலை பட்டதாரி சுமார் 1.47 லட்சம் வரைக்கும் இருக்காங்க. ஐடி மற்றும் கடவுச்சொல்லை இணையதளத்தில் உள்ளே தேவையான ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பத்திரமாக நீங்கள் வச்சுருந்துருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் இதை லாகின் எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்றத
குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக உங்களுக்கு மாவட்ட வாரியாக இருக்கிற அந்தந்த வேக்கன்சி நிலவரம் சீனியாரிட்டியுடைய நிலவரத்தை கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி 4000 ரூபாய் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த 4000 ரூபாய் வாங்குறதுக்கு தகுதி ஆன நபர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் இதை கொடுக்க போகிறாங்க. கட் ஆஃப் சீனியாரிட்டி தேதிகள் மற்றும் ஆகஸ்ட் 2025 வரை மாவட்ட வாரியாக சாதி வாரியாகவும் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு பயனாளிக்கும் முன்னுரிமை தேதிகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. பல்வேறு அரசு பதவிகள் இலவு காவலர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர் ஆய்வாளர், கூட்டுறவுத்துறை பணியாளர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ இந்த 4000 ரூபா வேலையில்லா நிவாரண தொகை வந்து பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 4000 நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பால் புதிய பதிவுகள் அதிகரித்து வருகிறது. ஸோ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையாக புதுப்பித்தல் ரினியூவல் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கணும். உங்கள் வேலைவாய்ப்பு பதிவை சரியான கால அளவில் புதுப்பிப்பது அவசியம். சீனியாரிட்டியை தக்க வைப்பது மிக அவசியம். அதிகாரப்பூர்வமாக இணையதளம் TNவேலைவாய்ப்பு.gov.in தற்போதைய நிலவரம் மற்றும் சீனியாரிட்டி பட்டியலை தெரிந்து கொள்ள இது ரொம்ப உதவும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாணைகள் வந்து எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.